ஹரிராமர் ராமா அன்னை சீதை மனவாளா கோதண்டினி கொண்டல் வண்ணா மாயோனே ஆதியில மேல் பள்ளி கொண்ட ஆதியில மேல் கொண்ட ஆயம் பெருமாளை அருள் புரிவா பள்ளி கொண்ட ஆயம் பெருமாளை அருள் புரிவா ஆதியில வேதநாத வேதநாதா ஆதியில் வேதநாத வேதநாதா அம்பலத்தில் ஆடு மைந்தாடு மைந்தா அரியில மாலையர் மாலையர் காமனிந்த மாலை மாலை கருவனானலாக்கி அனலாக்கி நந்திதல குடமாக்கி குடமாக்கி நெல்லையில ராமர் பாணாமர் பானோ கையில வேத்து கோலம் வேத்து கோலம் வந்தஞ்சலை நாங்கள் பாடாங்கள் பாடு ராம நாங்கள் பாடி வலயமாகி வரவு வேணும் வரவு வேணும் நாங்கள் பாடி வலயமாகி வரவு வேணும் வரவு வேணும் நானாகிய பொண்ணு வெள்ளி கையிலோது திவமாலம் கொலவே இருந்தா வெள்ளி என்னும் கையிலோசத்து சுவாமி அருணோடு பார்வதியும் கொலவே இருந்தா வளர வைகுந்தம் தலமாதில பிரம்மலோகமென்னும் பட்டேனத்தில் சுவாமி சாகர் மகன் சரஸ்வதியும் கொலவே எம்பனை இந்திர லோகமென்னும் தலமாதிர அங்கே இந்திரன் இந்திராணி கொலவே மூவேர்களோடு முனிவேர்களோ முனிவேர்களோ முப்பத்தி முக்கோடி தேவர்களோ முப்பத்தி முக்கோடி தேவர்களோ படையோட நாரதரோ 4 லட்சம் கொடி அகத்தியரோடு புலத்தியலா அளவு கலகோட்டு மாமூரியா கம்போரவருடைய கிளலாத புத்தியோடு சிவஞானமா மூத்தவனான கணவதியோ இளைய மகனான வேலவனோ கங்க கணக்கோ புத்திரங்கொல வேண்டா இத்தனை பேர்களுக்கும் கொடபேடிகோ சுவாமி கொடபேடிகோ ஆதி கொண்டோதரனங்க கொலவேண்டா ஐயா கொலவேடிகோ அங்க கொண்டோதரனங்க கொலவேண்டா ஆகாயத்தில் ஜோதியரா ஆகாயத்தில் ஜோதியரா அழகு கொலி சந்திரரா ஆகாயவாணியோட ஆகாயவாணியோட
கங்காதேவி கொலுவிருக்கா வாணியோட கங்காதேவி கொலுவிருக்கா எல்லாம் தானாகிய கைலாசத்தில் சங்கரன் ஜடாதிபனோடு அம்மை பராசக்தியோடு ஆமா எட்டாதி பேர்கள் எல்லாம் கொலுவிருக்க இருக்க இறைவனுடைய அருளால் 3 திரிலோகத்தை படைத்தார் 3 திரிலோகம் எந்த லோகங்களும் தெரியுமா அதலை என்றும் சுதலை என்றும் ஆதி பாதாளம் என்றும் அதலை என்றால் ஆபாயம் சுதலை என்றால் மத்திய லோகம் ஆதி பாதாளம்னா நம்ம இருக்கப்பட்ட உலகம் என்ன ஆண்டவன் 7 புவனங்களையும் படைத்த மனுக்கள் எத்தனை தெரியுமா? என்ன 84 கோடி சிவங்கள். இந்த சிவத்துக்கெல்லாம் படியளந்து காத்து ரசிக்க வேண்டும் என்று இறைவனாகிய பகவானும் அம்மை ஈஸ்வரியான தேவியும் இந்த உலகத்தினுடைய அனைத்து மக்களுக்கும் மற்றுள்ள ஜீவத்துக்கும் கடவுளான பகவான் எப்படி படியளந்து வாரார் தெரியுமா? எப்படி என்ன சாமி இரவு போய் பாவல வாரார் இரவு போய் பாவல வாரா எண்ணம் பவலு போய் இரவு வாரா வெள்ளி நல்ல கிழமையில என்ன விடிய கல நேரம் போல படியெடுப்பா சங்கரனார் கை கொடுப்பா சரியா படியளந்து கையே கொடுப்பாளர் வாங்கி கொண்டு வருவாரா வருவாரா விட்ட மனுக்களுக்கு இல்லாம அந்த பகவானும் படி அளந்தா எடுத்து விட்ட மனுக்களுக்கு போயிருந்த பாம இரவென்றும் பாராமல் பகவான் பகலென்றும் பாராமல் பாராள உலகமெல்லாம் படியளந்து நிற்பாரா படியளந்து நிற்பாரா ஆதி சிவனாகப்பட்ட பகவான் 7 புவனங்கள்லாம் எவ்வுயிருந்தப்பாம அமையா இறையளக்கார் ஏயா என்ன மாநிலர்கள்லாம் வெள்ளிக்கிழமையில லீவ் ஓடுதோம் சனிக்கிழமையில லீவ் ஓடுதோம் ஆமா ஞாயிற்றுக்கிழமையில லீவ் எடுக்கும் அரசாங்க உத்தியம் பார்க்கவருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஆமா லீவு தான் மத்த உத்தியம் பார்க்கவங்களுக்கு ஆமா நினைச்ச நேரம் ஓய்வு எடுக்கும் நினைச்ச நேரம் வீட்டுல இருக்கும் லீவ் போட்டு அசதி எல்லாம் தேக்கும் ஆமா இல்லையா ஐயா ஆனா ஆண்டவன் பகவானுக்கு ஓய்வே கிடையாது ஒளிவே கிடையாது கிடையாது ஐயா அவர்
ஓய்வு இல்லாம ஒளிவு இல்லாம இருந்தாருன்னா நம்ம எல்லாம் என்ன கதியாகும்? அதானே ஒரு பாவம் நேற்று தண்ணி கிடைக்குமா? கிடைக்காதுன்னா இந்த வெங்கடாச்சலபுரத்துல ஆமா எங்க அப்பன் ஊரணிக்கரை மாயாண்டி கோங்கமார் ஒரு பாவம் நேற்று தண்ணி கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாரு. இல்ல ஊரணிக்கரை மாயாண்டி சுடலையினுடைய கோவிமார்கள் கொடுப்பாளா? கொடுக்க மாட்டார்கள். அப்ப இறைவன் அமுத அளந்தாத்தா ஆமா நமக்கு இப்படி நீச்சண்ணியாவது கிடைக்கும். கிடைக்கும் ஐயா. அவர் மரக்கால கைலாசத்துல வச்சுட்டாருன்னா நீச்சல் கூட கிடையாது. கிடைக்காது. ஆமா பறக்கால பகவான் படி அளக்காம அங்க தட்டி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆமா இந்த பூலோகத்துல வீடு வீடா போய் கேட்டாலும் ஒரு நீச்சு தண்ணி கிடைக்குமா? கிடைக்காது. ஏழை 8ஆம் தண்டி இருக்க உன் சதுரத்தை 8ஆம் தண்டி வளர்த்திருக்க. உன் சதுரத்தை 8 ஊருக்கு பங்கு வைக்கலாமே. அதனால உன் சதுரத்தை வச்சுக்கிட்டு நீ தண்ணியுமா காக்கப்பா உடம்புக்கு காக்கலாமா? உடம்ப வச்சுட்டு காக்கலாமான்னு நம்ம பேச பாத்தியலா? ஆமா ஆனா ஆண்டவனுக்கு ஓய்வு கிடையாது ஒளிவு கிடையாது. அப்பேற்பட்ட சிவபெருமா இரவு 30 நாளியா பவல் 30 நாளியா இரவென்றும் பாராமல் பவல் என்றும் பாராம அம்மையா இந்த 60 நாளிகளை கொண்டோ ஆண்டவன் பகவான் ஆமா கல்லுக்குள் இருக்கும் தேரை காயா தர்ப்பத்தில் இருக்கும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சைக்கும் முக்கண்ண நமது அளந்து கொண்டோ ஆமையா ஆண்டவன் பகவான் கால் சுவந்து கை சுவந்து ஆமா கைலாசந்தா வரக்கூடிய வேலையில கண்ணனோட தங்கையாவா பகவான் எப்போ வருவாருன்னு பார்வதியா எதிர்பார்க்க மன்னன் எப்போ வருவாருன்னு சத்தியாவா எதிர்பார்க்க அங்க காணும் என்ன இங்க வரவில்லைன்னு எதிர்பார்க்க ஈஸ்வரியா எதிர்பார்க்கோ நேரத்தில ஈசனான பகவானோ ஏழு உலகமெல்லாம் இறை அளந்து முடிச்சு விட்டு கால் கை சுவந்து பகவான் கைலாசம் வாரார பகவான் கைலாசம் வாரார மாயனுட தங்கையவா மன்னவன கண்ட போது ஆம வட்ட கையில் எடுத்து வடக்கு வாச தன்னதற்கு வடக்கு வாசலுக்கு வருவாளம் பார்வதியா வருவாளம் பார்வதியா அவரே வந்ததொரு கணவனத்தான் நில்லுங்கள் என்று சொல்லி நிமலந்தங்க பார்வதியா ஓட்ட பலவ போட்டு பலவ மேல நிக்க சொல்லி படியளந்த பகவானுக்கு பாதம் தொட்டு கழுகுவாளாம் பாதத்தை கழுகி எல்லாம் பாதிச்சாத மலரை போட்டு பகவானே வருக என்று சக்தி பாத பூஜை பண்ணுவாளாம் பண்ணுவாளா அள்ளி மலர் போட்டு அரணர் பூஜை நடத்துவாளாம் பிச்சி மலர் எடுத்து ஓமம் பூஜை முடிப்பாளாம் அள்ளி நல்ல மலர் எடுத்து அரணர் பூஜை முடித்துட்டாள பூஜைய முடித்தவனோ பகவானுட கை போடுத்து ஆச்சார வாசலுக்கு ஆலனையும் ஆசனத்தில் அமர வைத்து அமர்ந்திருக்கும் பகவானுக்கு ஆசபாசம் பண்ண போற அடியளந்த கணவனுக்கு பார்வதியா கையால கையால பார்வளம் கொடுப்பாளா பார்வளமும் கொடுப்பாளா இழந்த கண
கொடுப்பாளா பாளா இழைப்பாரி கொடுப்பாளா பாரி இழைப்பாரி கொடுப்பாளா கொடுப்பாளா இத்தனையும் பாடுபட்ட பகவானுக்கு இப்பேற்பட்ட பரிகாரங்கள்லாம் செய்தாலாம் என் பெருமாளுடைய தங்க பார்வதி பார்வதி செய்தால் யாருக்கு பகவானுக்கு அம்மா வேலைக்கு போய் வீட்டுக்கெல்லாம் வாரா நம்ம கணவனாகிய சுவாமி பகவான் அப்பேற்பட்ட திருப்பணிகளை ஆதிபராசக்தி செஞ்சிருக்காள ஐயா இந்த பூலகத்தில் உள்ள தாய்மார்கள் தன்னுடைய கணவனுக்கு எள்ளளவு செய்வாளா செய்ய மாட்டா 8 நாளைக்கு வீட்டை விட்டு போனாலும் தேடுவாளா தேட மாட்டா ஏ உரணிக்கறி சொடல ஏ உரணிக்கர மாயாண்டி போனவன் வரக்கூடாது கடவுளே ஆமா போனவங்க திரும்பி வரவே கூடாது வந்தாங்கன்னா எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கும்பிடுவா அம்மா வந்தாம்னா எனக்கு இடைஞ்சல் இருக்குன்னு கும்பிடுவா எம்ப இமிச்சருக்கு வரவே கூடாது ஊரணிக்கார சொடலன்னு கும்பிடுவாங்க கும்பிடுவா தெய்வத்தை ஆனா ஆண்டவன் பகவானுடைய தேவியான ஆதிபராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி கற்கனுடைய தலைமகளாகிய ஜாச்சானி ஈஸ்வரியால் கொண்ட கணவனுக்கு செய்த பரிகாரம் தான் அம்மா இன்னைக்கு இந்த பூலகத்துல அம்மா செய்தார்கள் உழைக்கக்கூடியாரோ உழைக்காம இருக்காரோ அதான 3 முடிச்சு போட்டு நம்மள ஊரறிய நாடறிய அம்மா நம்ம கணவன் நம்மள வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம புரிஞ்ச வாழ்ந்துகிட்டு இருக்காரு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம இன்னல் பண்ணாம நம்ம சங்கடப்படுத்தாம தாலி கட்டினதுக்கு சந்தோஷமா வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு வாழ்தார அம்மா அப்படின்னு நம்ம இங்க உள்ளவா 100ல ஒருதி அம்மா செய்வா யாரு நம்ம தாய்மார்ல 1000ல 100 பேரு செய்வா ஆனா ஆண்டவனுக்கு அங்க அம்மி பராசக்தி பூஜை பண்ணலன்னு வைங்க அம்மா இங்கேயும் நம்ம பூலகத்துல நம்ம தன்னுடைய கணவன் தந்தைமார்களை அம்மா தேட போறதும் இல்ல தேடி நினைக்க போறதும் இல்ல கிடையாது அதனால சத்தியம் ஜீவனுமாக ஜாப்பேட்டை களைப்பாரி தாம்பலம் தரித்து சத்தியம் ஜீவனும் பள்ளிகரையிலே வந்து அம்மா ஐயா அவங்க பவுசு எப்ப நடக்கு தெரியுமா எப்ப மத்தியான நேரம் இப்ப என்ன நேரம் இப்ப மத்தியானம் 12 மணி ஆகுது தெரியுமே இது உச்சி மதியம் ஆமா இந்த உச்சி மதியத்துல வெயிலுக்குள்ள யாரும் வேலை பார்க்க முடியுமா முடியாதுல்ல அப்படி வேலை பார்த்தா நமக்கு என்ன லாபம் இல்லல்ல ஒரு லாபமும் கிடையாது கடைசியில கட்டையில கோயில கூட வரப்போகுது ஆமா வராதுல்ல வாடகையில போவையில பணமும் சொத்து வந்துருமா வராது ஆமா அப்படியா இப்ப அண்ணாக்கரை ஏரியா போட்டிருக்காரு அம்பிட்டு வெள்ளி கொடியில போட்டிருக்காங்க அப்படியா ஆமா ஏன் அதை வல்லாப்புல வாங்க மாட்டாங்க குடிமா வாங்க மாட்டானோ கொடுப்பாமல்ல அதானே யாருக்கையிலே அந்த 2 பிள்ளை தானே நமக்கு உதவுது ஆமா 2 பிள்ளை நமக்கு உதவுது அடுக்கடுக்கா 21 பெற்றாலும் 11 பெற்றாலும் 8 பெற்றாலும் எத்தனை பெற்றாலும் கொட்ட பிள்ளைக்கு இருக்க பாஜம் ஆம்பளை பேர்களுக்கு இருக்காது எப்ப ஜாவ போறான் எப்ப வாஞ்சி போறான் எப்ப நம்ம தாப்பன் ஜாவே நம்ம என்னைக்கு சொத்தை பிரிக்க அப்படின்லாம் நம்ம நினைப்போம் ஆமா ஆனா ஆண்டவன் பகவானுடைய தேவி அந்த படியிழந்த சிவபெருமானுக்கு பயந்து பாத பூஜை எல்லாம் முடித்து ஆமா இறையிழந்த பகவானுக்கு இளைப்பாரியும் படியிழந்த பகவானுக்கு பால் பழமும் கொடுப்பான் ஆமா நம்ம வீட்டுல உள்ள மட்டும் வெண்ணி போட்டுனா வெண்ணியா ஓடுவா பச்சை தண்ணியை தான் தூக்கி வைப்பா நம்மளோட உப்பு தண்ணியை தூக்கி வைப்பா குளியும் ஆமா உடம்புக்கு வேண்டிய அப்படின்னா சாப்பிடும் பேசாம படுக்கணும்னா படும் ஆமா உம்ம ஓதிரிய ராத்திரி வண்டியரே வரது அப்ப நிறையத்துல அப்படி எல்லாம் சொல்லுவா ஆமா ஆனா இறைவனுடைய தேவி அப்படி அல்ல கிடையாது அவள் திருப்பணிகள் ஓஜாரமாக செஞ்சு ஆண்டவனும் ஆதிபராசக்தியும் பள்ளிகரையில இருந்து பல்லங்குழி ஆடுவாராம் பல்லங்குழி ஆடிவிட்டு தேவியம்மா தோட்டம் ஆடுவாராம் தோட்ட மகமையில விளையாடுவாராம் மகமையில விளையாடுவாராம் சுவாதி மயக்கத்தில சுவாதியாக இருக்கும் போது தன்னதில பூமி நல்ல பாருங்கள பூமாதேவி ஜமக்கால செவந்து வரும் நாளையில செத்த பெணங்களது ஆரியமாக ஜமையாச்சு அதிகமாக ஜமையாச்சு மாயானத்தில் கொமியுதையா
ஜமக்காளே உயிர் ஜீவத்தை ஜமக்கும் போது அவளுக்கு சமயோதம் கணக்கலைய 100வது வயது கப்பா இறந்து போன மக்களையோ மயானத்தில் அடக்கம் செய்த பிணம் அதுதான் பூமாதேவி பெண் கோடிக்கு பிணச்சமயம் அதிகமாச்சு மூச்சோதனை கூதையா உச்சி எல்லாம் அரிச்சிடுமா பூமாதேவிக்கு தான் அண்ணா உள்ளங்காது பொடிக்க ஜமக்க முடியாமல் தேவி பெண்ணவளோ தன்னால புலம்புவாள ஈசனே நோவாள ஈஸ்வரனை இறைவானே என்ன பாவனாலும் செய்த உயிர்கள் எல்லாம் ஜமந்து வாட உச்சி ஜம இல்ல ஐயோ மாண்டு போன பிணமதுதான் என் மண்டைக்கு கூடுதையோ செத்த சவங்களெல்லாம் எனக்கு அதிகமாகுதையா அதிகமாகுதையா அரடி பிழஞ்சமக்க முடியாம பூமாதேவியானவளோ உலகத்தில் இருந்துதானே ஆகாயத்தில் வாழாளே ஆகாயத்தில் நின்றுதானே அம்மையான பூமாதேவி ஆதி கைலாச வாடி வாரா ஆதி கைலாச ஆண்டவனை கண்டாளே கவனித்து வணங்குவாளா பகவானே உலோக பாரங்கள பூமியை ஜமக்க சொல்லி தேவி பெண்ணுக்கு தான் கொடுத்தியள சொல்ல தட்டாமல் தேவியான வேளோ உலகத்தை உயிர்களைத்தான் உயிராக மதிச்சிருந்த பூமாதேவி காலமும் மாறி போய் 10 வயதிலையோ வயதான கலவர்களோ வயதான பாட்டி மாறோ ஜீவம் பிரிஞ்சல்லவோ செத்த பிணங்களைத்தான் அதை சுடுகாடு சமந்து வந்து ஆழக்குழி வெட்டி அல்லோ அரடி நிலத்துக்குள்ளே பூமி தானம் பண்ணுதாரே அதிகமா தெரியுதையோ பிணங்கள் எல்லாம் அதிக ஜம கூடி போச்ச அரிக்குதையோ உள்ளாங்கல் பொடிக்க ஜமக்க போக மாட்டேன் பூமி பாடம் ஜமக்க மாட்டேன் பகவானுக்கு முன்னாலே வல்லடுமை பண்ணுவாளா அந்த பகவானையும் வணங்குவாளா
இளவிழி சாவே கிடையாதான். கிடையாது கிடையாது. எப்ப உள்ள மானிடருக்கு? அப்ப உள்ள மானிடருக்கு. அப்ப உள்ள மானிடர்னா 40-50 வருஷத்துக்கு முன்ன. ஆமா, வாழ்ந்த மானிடர் 100 வயசு 105 வயசு வரை இருக்காங்கல்ல. ஆமா, கூணு முளைக்க குறுக்கு முளைக்க. ஆமா, குச்சி காலாயி குச்சி எலும்பாயி ஆகி காடு வாவாங்க வீடு போவாங்க. ஆமா, அப்பேற்பட்ட நிலைமையில ஆவி பிரிஞ்சு மானிடர்களுக்கு இந்த கண்ணு ரெண்டும் உருளாம அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்குமா. அப்படியே படக்கு படக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கும். எத்தனை வயசுல? 105ல. 105. ஆமா, அப்பா இப்ப பாத்தியலா? அதான இப்ப இளவெளி சாவு திடீர்னு சாவுதான் இருக்கான். அவன் வீட்டை விட்டு வெளியே போனா ஐக்கிரண்டுக்கு ஓடுதான். ஆமா ஆமா, என்னன்னு கேட்டா தலையுத்திர ரோட்ல போனா ஆக்சிடென்ட் ஆயிட்டான். என்ன போனா கெங்கொண்டானுக்கு போனா மோட்டார் மோதி. ஆமா, கிளவி மோதி மோட்டார் சாவு. ஆமா, அப்ப கலியுகம் தானே. அதனால அந்த காலத்துல இறப்பு இல்லாம ஒண்ணு ஒண்ணாக இருந்திருக்கு. 1000 வாழ்ந்தா அதுல 1. ஆமா, 1 போவோம். அது எப்படி போயிருக்கு? வயது முத்தி. ஆமா, வயது முத்தி அவருக்கு ஆண்டு அனுப்பிச்சிட்டாவில்ல. ஆமா, பேரம் பேத்தி முப்பாட்டு எல்லாம் எடுத்தாச்சுல்ல. அவ பிறகு என்னத்துக்கு ஜுவாலி இல்லங்க. அவ மம்மடியை பிடிச்சா வெட்டினப்பட பூமி வாழ மக்களும் சத்தியவள் சொன்னபாரே பகவானோ. பூமாதேவி, உனக்கு இறப்பு இல்லாம உயிராகத்தாரே நின்ற. ஆமா, இறப்பே இல்லாம உனக்கு உயிர் ஜமையா தாரேன். தாரம்போ. இப்பவுமே பூலோகம் போய் பூலோகத்து பாரத்தை நீ ஜமக்கலன்னா சூரியன் பூமி கவாலாம வெடிச்சாலும் வெடிச்சிருவான். ஆமா, பூமி கவாலாம வெடிச்சா பூலோகத்து மக்கள் எல்லாம் பூமி கவாலத்துக்குள்ள போயிருவாங்க. கடைசியில அந்த பழிபாவம் எனக்கு வந்துடக்கூடாது. கூடாதம்மா. அம்மா பூமாதேவி, உன்னுடைய வருகைக்காக நான் பிணைச்சு இருக்கா காலத்துல அந்த பூமாதேவி சிவனும் படைத்த போதே தெய்வ திருவள்ளுவர்க்கு ஒரே வெங்கல முரசு ஒண்ணு பகவான் கையில் படைப்பாரா ஒரே வெள்ளையால படைப்பாரா அப்படி படைத்திருக்கும் உருவத்தில திருவள்ளுவத்தில யானையில அமர சொன்ன அந்த வள்ளுவர் அமர்ந்தாரே அப்படி அமர்ந்திருக்கும் வள்ளுவர ஆண்டவன் சொல்லுதாரே தெய்வ திருவள்ளுவரே பூலோகம் போகணுமே நகர ஒரு சோதனையும் வெங்கல முரசு தட்டி ஒரு மக்களை அழைக்கணுமே பரயோத சத்தம் காட்டு இந்த பூலோக மக்களுமே உம்ம பக்கத்துக்கு வருவாரே பக்கம் வரும் மக்களுக்கு சொல்லுகின்ற வரமாதுதான் அது அழியாத வரமா ஒண்ணு உம்ம வாக்கில் தாரேனையா இந்த பூலகத்து மக்களுக்கு அந்த சாவது இல்லாம அதுல இறப்பும் இல்லாமல் அது மடியாமல் இந்த மக்களை காப்பாத்த சொல்லுகின்ற கேள்வியது பூவிருக்க புஞ்சிருக்க அதுல காயிருக்க பழம் இருக்க அடுத்த கனிகள் மட்டும் இறக்கணுமே ஆண்டவன் அழகாக தெய்வ திருவள்ளுவரை கூப்பிட்டு யானையில இருக்கவரை கூப்பிட்டு ஆனையில இருக்கிற மதமையில போயிராதும் உமக்கு பெரிய பட்டம் கிடைச்சிடுது. பெரிய மதமையில போயிராதும். பெரிய யானையில போறோம்னா அகம் பண்ணிராதும் அகம் அழிச்சு தீர்த்திரும். ஆமா, அகம் அழிச்சு தீர்த்திரும். அதனால ஆனையில போறவரை அதம்பாதம் பண்ணாம அட்டூழியம் பண்ணாம சேட்டை பண்ணாம உலகத்து மக்களை பரையோஜா அடித்து மொத்தமா மக்களை பூரம் கூப்பிட்டு ஒரே எல்லையில நிப்பாட்டி நிக்க சொல்லி சொல்ல வேண்டிய வாக்கு என்ன தெரியுமா? என்னய்யா? மறந்துடப்படாது. மறந்த மாட்டோம். மறக்காம இருந்து சொல்லணும். வேறமா சொல்ல சொல்லி விடுதாரு. என்ன சொல்றார்? பூ இருக்க பிஞ்சு இருக்க காய் இருக்க பழம் இருக்க பழுத்த கனி மட்டும்
மீண்டும் இறக்க கடவுது கடவுது என்று சொல்லி பரயோஜையில வாக்கு அழைச்சிட்டு வரமுன்னு அம்மா எங்க தெய்வ திரு வள்ளுவரை ஆண்டவன் பகவான் அனுப்பினார் அப்படி அனுப்பிவிட்ட நேரத்துல ஐயா பகவான் சொன்னபடி பூலோகத்துக்கு வந்தார் பூலோகத்து மக்களை பரயோஜை சத்தியம் அடிச்சு மக்களை பூரா ஒரே முகமா திரட்டி நிப்பாட்டினார் உட்கார வச்சுட்டார் ஊரை நிக்கிற ஜொடல கோயில இருக்காவளே இருக்காவுல கூட்டமா இது மாதிரி ஒரு நடுவர் சந்தி சந்தியில இருக்க வச்சு ஆமா நாலுமக்கு சந்தியில 50 பேரையும் வரவழைச்சு என் தெய்வத்திரு வள்ளுவன் அன்னைக்குதான் வாக்கு கொடுக்கா ஏ புலகத்து மக்களே பரவ பச்சிகளே ஆமா புல் பூண்டுகளே இறப்பே இருக்கக்கூடாது கூடாது ஐயா ஆளவும் கூடாது ஜாவவும் கூடாது அதனால பூவிருக்க பிஞ்சிருக்க ஆயிருக்க பழம் இருக்க அழுத்த கனி மட்டும் உருந்து ஒண்ணு போங்க போங்க இன்னு இப்படி 7 உலகமெல்லாம் பரையோஜி அடித்து விட்டு ஆமையா திரு வள்ளுவரானவர் கைலாசவதிக்கு போடும் என்று ஆமா அலையடி ஓரமாக வரும்போது அலையடி ஓரமாக ஆடுமைக்கும் பாலர்களும் மேய்ச்சி நிக்காரே மாடு மேய்ச்சி நிக்காங்க ஹலோ அதாவது வாழர் தெய்வ திருவள்ளுவர் ஆமையா அப்படி வரக்கூடிய பாலர்கள் ஆமா வயதான கிழவம்னு கேலியா நினைக்காங்க ஆணையில வரக்கூடியவரை மாடு மேய்க்கவங்க பள்ளிக்கூடம் போனாங்களா இல்லல்ல 5 வயசுலயே மாட்டையும் ஆட்டையும் பத்திட்டானு பள்ளிக்கூடம் எப்படி தெரியும் ஆதார இடத்துல எப்படி அறிவுரை கத்திருப்பான் அவன் கற்றுக்க மாட்டான் படிப்பு அறியாத புள்ளிகள் ஆமா விளையாட்டு அறிவு விளையாட்டு பிள்ளைதானே இருக்கும் விளையாட்டு புத்தியான இருக்கும் விளையாட்டு அறிவிலே நின்னு அந்த ஆணையில வரக்கூடிய கிழவன ஆமையா கிழவா எங்கிருந்து எங்கு வரா போற நாளாச்ச தேவதானோ போற நாளாச்ச போற நாளாச்ச ஆமாண்ணே சொல்லண்ணே மலையானையில் வரலாமா போற காலத்தில ஆனையில வரலாமா கிழவம் நினைக்கார்கள ஆடு மேய்க்கும் பாலர்களும் கேலியாக பேசுவாரா கேலியாக பேசுவாரா விளையாட்டு புள்ளிய மாடு மேய்க்கும் புத்தி தான் இருக்கும் அதனால நம்ம கிளம்புன்னு சொன்னாப்புல நம்ம கிளம்புன ஆயிர போறது இல்ல தாத்தாடு சொன்னாப்புல நம்ம தாத்தாவை ஆயிர மாட்டோம் கடவுளால திட்டிக்கப்பட்ட திருவள்ளுவர் ஆமா அதனால இந்த ஜோஜியம் சொல்லக்கூடிய வள்ளுவர் என்ன கிடையாது அவரை நினைக்கப்படாது கூடாது திடீர் திருவள்ளுவர் ஆமா அதனால ஜீவன் படைக்கப்பட்ட ஆமா வள்ளுவர் மானிடர்கள் மேல வாதத்தோடு ஆமா சரி நம்ம பேரனா இருந்தா அவனை என்ன அடிக்க முடியாதுல்ல மகா உள்ளன்னா ஆமா பேரன் தானே மகா உள்ளனாலும் பேரன் தானே ரெண்டும் பேரன் தானே ஆமா அதனால பேசுறாங்கன்னு சில பேர் கோபப்பட மாட்டான் ஆமா கோபம் வராதுல்ல சில பேர் வயசாரிகளை கேலி பண்ணிட்டா ஏல பே மவன கையில என்ன இருக்கு பாத்தியா கொரட்டு கம்பு இருக்கு மகனை கொரட்டு கம்பிட்டு கொதவளைய இழுத்துருவேன் அப்படிம்பா
ஆமா கொலை பிடிப்பமே அது மாதிரி கொரட்டு கம்பு அந்த கொரட்டு கம்பு எடுத்துருவேன். அதுக்கு நல்ல வசதி உள்ளவன்னா தங்க பூணு கட்டி இருப்பான். வசதி இல்லாதவன் இரும்பு பூணு. அதனால நம்ம வீட்டு பேர மாறுவேன்னா பேசினா பேசிட்டு போறாம்னு சில பேர் கோவப்பட மாட்டான், சில பேர் கோவப்படுவான். ஏல ஏ பேரப்புல ஏல நான் வயசாயிட்டோம்னால என்ன கெத்தல் பண்ணுதா, என்ன காலி பண்ணுதா உள்ள நீ வா இரு ஒண்ணு. ஆமா உங்க ஆத்தாள ஐயாவும் நஞ்சைக்கு போட்டோம் களவேட்ட மம்பட்டி பிடிக்க போவாள்ல அப்ப ஒண்ணு வச்சுக்கிட்டாமல அப்படிமா வருமா வைப்பான் பிள்ளைய தட்டுத இடத்துல தட்டிடுவான். ஆமா அவன் பெரிய ஆளுகளுக்கு நரம்பு தட்ட தெரியும், இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆமா நரம்பு எப்படி தட்டணும்னு தெரியும், இவனை தட்டணும்னு வச்சிருக்கேன். அதனால தெய்வ திரு வள்ளுவர் கோபம் இல்லாம யானையில வந்துகிட்டு இருக்கார். மாடு மேய்க்கும் பேரன்கள்லாம் கோபப்படுதான், போராமப்படுதான். இந்த வயதாளிக்கு இந்த யானை தேவைதானா? ஏ முத்து, ஏ சங்கரு, ஏ மாணிக்கம், ஏ ஆர்மா, ஏ வேலு இங்க வாங்கடா, ஏன்னா அந்த மரக்கல்ல எடு அப்படின்னா உடனே முத்தும் சங்கரும் பார்த்தா ஏ நம்ம கூட்டாளிலா மாடு மேய்க்கும் புள்ளிய கூட்டாளியா இருந்தா அவங்கள பிரியப்படாத. வேற நாளைக்கு நம்மள எனத்தோட மாட்டோட சேர்க்க மாட்டானே, மாட்டை விலைக்குல அடிப்பான், தும்பு தெரிச்சிருவான். அதனால நம்ம மாடு காடாச்சிரியா பேரப்படாது என்று மாடு மேய்க்கும் பாலர்கள்லாம் அந்த கூட்டம் போட்டு வயதான கலவன கையில் எடுத்து வேற எரியுவாரோம் கல்லெறி ஓரச்சிடுமா திரு வள்ளுவர் வந்து முகம் கொண்டு வளருவாரோம் பாலர்களோ வந்திரு வள்ளுவர் வல்லால எரியலாமா கண்டால பாவிகளா என்ன தலை தெரிக்க வைக்கலாமா பிஞ்சுதர உதர தாழ்வுதர பல உதர உடுத்த கனிகள் எல்லாம் கடும பூவிலையும் ஜாவனும் இலையும் ஜாவனும் காயிலையும் இறக்கணும் பழத்திலையும் பாவனும் போங்க எல்லாரும் இறந்து போங்க போங்க. உங்களை நல்லதை சொல்லி வந்ததுக்கு கலவரை கலை பண்ணி எரிஞ்சலா எரிஞ்சலப்பா ராஜமத்து போற வேலுவா வேலுவா ஏ ராஜமத்து போற வேலுவா ஏப்பா உங்களை காப்பாத்த வந்த கலவனை வள்ளுவன் வாழாம கல்லால எரிஞ்சிய எரிஞ்சல எரி எனக்கு மேல உரைச்சாச்சு. ஆமாப்போ அதனால பூவிலையும் ஜாவுங்க பிஞ்சிலையும் ஜாவுங்க. ஆமா தாய் குதிரை பல குதிரை அடக்க படக்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க எல்லாரும் போங்க. என்னைக்கு வள்ளுவ வாக்கு விட்டானோ வளர்னாரோ அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் ஆமா பூவிலையும் செத்து போறாங்க 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 பிஞ்சிலையும் உருந்து போகுது 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 காயிலையும் உருந்து போகுது 10 போது 50 போது 20 போது 10 போது 6 மாசத்துக்கு போது 3 மாசத்துக்கு போது போகுது அடக்க படக்க கணக்கே கிடையாது. நிலையில்லாத வாழ்வு. இது யார் விட்ட வாக்கு? வள்ளுவர் விட்ட வாக்கு, தெய்வ திரு வள்ளுவர் விட்ட வாக்கு. அமையா அவர் நல்லதான சொல்லிட்டு வந்தாரு வந்தாரு ஆண்டவன் சொன்ன பிரகாரம் அவர் வாக்குப்படி ஆமா சொன்ன வாக்க காப்பாத்த திருவள்ளுவம் பூ உதிரன்னு சொன்னாரு. இல்லல்ல பூவிருக்க பிஞ்சிருக்க காயிருக்க பழம் இருக்க பழுத்த கனிமட்டி இறக்க கடவுள் சொல்லி வந்தாரு, காப்பாத்திக்கிட்டு வந்தாரு. ஆமா மாடு மேய்ச்ச பையங்களுக்கு என்ன புத்தி வந்தது விவரம் தெரியல. ஆமா கெடுவான் கேடு நினைச்சிட்டான் நினைப்பாமல அந்த என்னைக்கு நினைச்சாலும் அன்னையில இருந்து இந்த மாநில மக்களுக்கு ஆமா 6 மாத்த பிள்ளைகளையும் போது 1 வயசு பிள்ளைகளையும் இறந்து வரா 5 வயசுக்கு பள்ளிக்கூடத்துல ஜாக்கா அவனும் ஆண்டு வரான். ஆமா இப்படி 110 வயசு வரைக்கும் நிலைமை இல்லா வாழ்வாக இருந்து நம்ம சுடுவாட்டுல செத்து மடிஞ்சு ஆமா இப்பமெல்லாம் எரிப்பு இப்பமெல்லாம் கரண்ட் எரிப்பு கரப்பு. ஆமா ஆனா அப்ப எரிப்பும் கிடையாது கிரிப்பும் கிடையாது மயானத்துல இடம் இல்லாம தான் இப்ப கரைப்புக்கு வந்தது. ஆமா அப்பேற்பட்ட காலத்துல பூமா தேவிக்கு ஐயா என்னைக்கு கைலாசத்துல இருந்து போனாலும் அன்னையில இருந்து பணம் கூடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப கூடிக்கிட்டே இருக்கு. வர கருதறுத்த மிஷின் நெல்லை எப்படி மூடையா தட்டுமோ அது மாதிரி ஆமா உலகத்து மக்கள் எல்லாம் இறந்து சுடுவாட்டுல வராக அம்பிடும் அம்பாலமா குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. இத பூமா தேவிக்கு பெண்ணச்சம கூடிக்கிட்டே வருது. ரொம்ப கூடியாச்சு, கூடி உச்சி அரிச்சு உள்ளாங்கல் தீ பிடிச்சு ஆமா 4 இடம் ஓடி வாரா